ஒரு புறம்போக்கை போல, ஒரு போக்கிரியை போல உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் இப்படி தரம் தாழ்ந்து பேசுகிற அரசியலை தமிழ்நாட்டில் நான் இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். புறம்போக்குகளை ஒப்புக்கொள்கிற பாவத்தை இந்த தேர்தலில் செய்து விடாதீர்கள் என்று கேட்கத்தான் நான் இன்றைக்கு நெற்குன்றம் வந்திருக்கிறேன். திமுகவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டவர்கள் எல்லாம் சாட்சி இல்லாமல் செத்திருக்கிறார்கள் என்பதுதான் திமுகவின் வரலாறு. எப்பொழுது ரோடு ஷோ நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்களோ அப்போதே அவர்கள் ரோட்டுக்கு வர முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். அவன் போடுற டிரெஸ் 11.5 லட்சம். அவர் பறந்து செல்லுகிற விமானத்திற்கு 8000 கோடி ரூபாய் மதிப்பு. நாஞ்சில் சம்பத்து கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு சென்னை வருதுக்கு முன்ன நாய் விடாத பாடு நான் பட்டுட்டேன். அவர் என்ன சாப்பிடுகிறார்னு தெரியுமா உங்களுக்கு? ஜப்பான் காளான். ஒருவேளை அவன் சாப்பிடுகிற ஜப்பான் காளானுடைய விலை 6 லட்சம் ரூபாய். அதனாலதான் 56 இன்ச் மார்பு, கொஞ்சமும் குறையாம இருக்கு. ஹிண்டி ராஜபவன்ல ஒரு ஆளுநர் இருக்கிறார், RN ரவி. அகில உலக ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வாங்கினவன். அங்க சாதனையே செய்யல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வேகமா பேசுறான், உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். இவனுக்கு உணர்ச்சி இருக்குங்கிறதே நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். பிஜேபியோடு உறவை முறிச்சிட்டோம், அப்ப சைதை சாதிக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவான்னு அவர் நம்புறாரு. நான் கேட்கிறேன், நீ பிஜேபியோட இப்போது உனக்கு உறவு இல்லையா? நான் கேட்கிறேன், மோடியினுடைய பெயரை சொல்லி இந்த பாசிச ஆட்சியினுடைய அடக்குமுறையை சுட்டிக்காட்டி எங்கேயாவது விமர்சனம் இதுவரைக்கும் வச்சிருக்கிறியா? நீ இல்ல. யோக்கியதை இருக்கிறதா? முதுகெலும்பு இருக்கிறதா? அதையும் தாண்டி கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்மையாவது இருக்கிறதா? பன்றிகளின் முன்னால் முத்தை சிதறவிடாதேயுங்கள், பரிசுத்தமானதை நாய்க்கு கொடாதேயுங்கள். ஆழ்வற்று பொன்வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள். நீள்விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றி விடாதீர்கள். செருப்புக்கு தோல்வேண்டி ஒரு செல்வ குழந்தையை கொன்று விடாதீர்கள். வழியிருக்க குழியில் விழுந்து விடாதீர்கள். கரும்பிருக்க இரும்பை மென்று விடாதீர்கள். கனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள். காரியம் யாவற்றிலும் கை கொடுக்கும் TR பாலு இருக்க புறம்போக்குகளை ஒப்புக்கொள்கிற பாவத்தை இந்த தேர்தலில் செய்து விடாதீர்கள் என்று கேட்கத்தான் நான் இன்றைக்கு நெற்குன்றம் வந்திருக்கிறேன். யுத்தகாலம் கொஞ்சம் கண்ணிய குறைவாக பேசக்கூடாது என்கிற எச்சரிக்கையோடு இருக்கிறேன். ஆனாலும் இந்த நாட்டில் கண்ணிய குறைவாக பேசுவது யார் என்றால், இந்த நாட்டினுடைய உயர்ந்த பீடத்தில் இருக்கிற பிரதமரே கண்ணிய குறைவாக பேசுகிறார். திமுகவை தனிமைப்படுத்த வேண்டும் என்கிற அரிப்பும் தரிப்பும் இன்றைக்கு பிரதமரிடத்தில் இருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் பிஜேபி என்கிற இந்த பாசிஸ்டுகளின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் அந்த முடிவுக்கு முகம் தர வேண்டிய கடமையை ஒரு தேசிய கட்சி தான் செய்ய வேண்டும். ஆனால் ஒரு தேசிய கட்சி செய்ய வேண்டிய கடமையை ஒரு மாநில கட்சியின் தலைவன் ஸ்டாலின் செய்கிறார் என்பதுதான் இந்த நாட்டில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிற அதிசயம். ஏன் இவர்கள் திமுகவின் மீது திரும்ப திரும்ப தாக்குகிறார்கள் என்று பார்த்தால், இந்தியா கூட்டணி ஒன்று அமைவதற்காக அகரம் எழுதியவன் கலைஞர் பெற்ற பிள்ளை ஸ்டாலின் என்பதுதான் அவருடைய ஆத்திரத்திற்கு காரணம். ஒரு புறம்போக்கை போல, ஒரு போக்கிரியை போல உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் இப்படி தரம் தாழ்ந்து பேசுகிற அரசியலை தமிழ்நாட்டில் நான் இன்றைக்குத்தான் பார்க்கிறேன். நாங்கள் இன்ன சாதனை செய்தோம், எங்கள் அணிக்கு வாக்களியுங்கள் என்று அவர்கள் கேட்டால் அதிலே நியாயம் இருக்கிறது. ஆனால் திமுகவை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற வெறியோடும் வன்மத்தோடும் தான் இன்றைக்கு அவர்கள் பேசி வருகிறார்கள். திமுகவை தீர்த்து கட்ட வேண்டும் என்று திட்டம் போட்டவர்கள் எல்லாம் சாட்சி இல்லாமல் செத்திருக்கிறார்கள் என்பதுதான் திமுகவின் வரலாறு. இன்றைக்கு ஏன் இப்படி பேசுகிறார்கள்? நாங்கள் மட்டும்தான் உண்மையை உரக்க சொல்லுகிறோம். வாக்காளர் பெருமக்களுக்கு மிகுந்த கவலையோடு ஒன்றை பதிவு செய்கிறேன்.
நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. தேர்தல் ஆணையம் தேர்தலை வெற்றிகரமாக நடத்துவதற்கு வீகம் வகுத்து வீதிக்கு வந்துவிட்டது. தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு டெல்லி நார்த், டெல்லி சவுத், டெல்லி வெஸ்ட் 3 மாநகராட்சிகளை கையில் வைத்திருக்கிற ஆம் ஆத்மி கட்சி சரிந்து கொண்டிருக்கிற சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடாக இருக்கிற டெல்லி பட்டணத்தில் 2வது முறையாக அதிகாரத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி, பஞ்சநிதிகள் பாய்கின்ற பஞ்சாபில் அதிகாரத்தில் இருக்கிற ஆம் ஆத்மி கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் பொழுது கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறார். தேர்தல் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு டெல்லி திகார் சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிந்து இப்படி ஒரு அநியாயத்தை இந்தியா இன்றைக்குத்தான் பார்க்கிறது. இவர்கள் அதை எளிதாக கடந்து விடுகிறார்கள். நீ அரவிந்த் கெஜ்ரிவாலை ஏன் கைது செய்தாய் என்ற கேள்விக்கு பதில் இல்லை. நீ ஹேமந்த் சோரனை எதற்கு சிறை வைத்திருக்கிறாய் என்ற கேள்விக்கு அவரிடத்தில் பதில் இல்லை. 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்திவிட்டு தன்னுடைய சாதனையை சொல்ல முடியாமல் இதுவரைக்கும் 10 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்ததெல்லாம் ட்ரெய்லர் தான், காட்சியே இனிமேல் தான் வருகிறது என்று பிரதமர் இந்த நாட்டில் நீட்டி முழக்குகிறார். ரோடு ஷோ என்கிற பெயரால் இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு அவர்களே இன்றைக்கு ஒரு கருவியாக இருக்கிறார்கள். எப்பொழுது ரோடு ஷோ நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டார்களோ அப்போதே அவர்கள் ரோட்டுக்கு வர முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். உனக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும், என்ன காரணத்தை சொல்லி நீ வாக்குகளை கேட்க போகிறாய்? திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது 10 ஆண்டு காலம் ஒரு பாசிசத்தின் பிடியில் இந்தியா சிக்கி இருக்கிறது. நீ இந்தியாவை வலிமைப்படுத்தினாயா? அருணாச்சல பிரதேசத்தினுடைய உச்சியில் 40 ஊர்களில் இந்தியாவின் எல்லைக்குள் 40 ஊர்களின் பெயரை இன்றைக்கு சைனா, மஞ்சள் நதி கரையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற சைன மொழியில் இன்றைக்கு அந்த பெயரை சூடிவிட்டான். எதிர்வினையாற்றுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறதா, முதுகெலும்பு இருக்கிறதா? அதையும் தாண்டி கேட்கிறேன், உங்களுக்கு ஆண்மையாவது இருக்கிறதா? பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான், அதன் மீது பகை பாராட்டுகிறீர்கள். என் காலடியில் கிடக்கிற இலங்கை, அந்த இலங்கையை உங்களுக்கு நட்பு நாடாக வைத்துக்கொள்ள உங்களுக்கு யோகியதை இல்லை. மாலத்தீவு இந்தியாவின் கையை விட்டு போய்விட்டது. எங்கெல்லாம் இந்தியா தன்னுடைய கொடியை பறக்க விட்டதோ, எங்கெல்லாம் இந்தியா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விரிவடைய செய்ததோ அந்த இந்தியா இன்றைக்கு இல்லை. என்ன கேள்வி கேட்டாலும் நேருவின் கல்லறை மீது கல்லறைகிறார்கள். எந்த கேள்வி கேட்டாலும் காவிய தலைவர் கலைஞரின் கல்லறை மீது கல்லறைகிறார்கள். நீ ஏன் இதை செய்யவில்லை என்று கேட்டால் இதற்கு நேருதான் காரணம் என்கிறார். உங்கள் வீட்டில் குழந்தை ஒன்று கருவுற்றாலும் நேருதான் காரணம் என்று சொல்லிவிடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. அந்த அளவுக்கு தரக்குறைவான விமர்சனம். பதவி பிரமாணம் எடுத்த நாள்ல இருந்து நான் மாசுவை பார்த்துட்டே இருக்கேன். இதே கருப்பு பேண்ட் தான், இதே ஒயிட் ஷர்ட் தான். எவ்வளவு எளிமை. ஆனா அவன் போடுற ட்ரெஸ் 11.5 லட்சம். ஃபேஷன் டெக்னாலஜி படித்த ஒரு ஆள் தான் அதுக்கு வடிவமைச்சு கொடுக்கிறார். அவருக்கு மாச சம்பளம் 5 லட்சம். அவர் பறந்து செல்லுகிற விமானத்திற்கு 8000 கோடி ரூபாய் மதிப்பு.
நாஞ்சில் சம்பத்து கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு சென்னை வருதுக்கு முன்ன நாய் விடாத பாடு நான் பட்டுட்டேன். 8000 கோடி ரூபாய்க்கு விமானம். வெயில் காலமானதில் பசி வந்தாலும் சாப்பிட முடியல. அவர் என்ன சாப்பிடுகிறார்னு தெரியுமா உங்களுக்கு? ஜப்பான் காளான். ஒருவேளை அவன் சாப்பிடுகிற ஜப்பான் காளானுடைய விலை 6 லட்சம் ரூபாய். ஏதோ ஒரு பிரியாணியை தின்னுக்கிட்டு சைதை சாதிக்கு பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரி பூரிப்பில் இருக்கான். அவன் ஜப்பான் காளான் சாப்பிட்றான். அதனால தான் 56 இன்ச்சு மார்பு கொஞ்சமும் குறையாம இருக்கு. நீ எங்க கொண்டு விட்டுட்ட? என்ன நாங்க என்ன குற்றம் செய்தோம்? விண்ணை குடைந்து காற்று கூ கூ என்று வீசியது, வெட்டி முறைத்தது மின்னல், கொட்டி முழக்கியது வானம், சட்ட சடார் என்று மழை பொழிந்தது. திக்கெல்லாம் பொழுகிற திருநெல்வேலி சீமையில் ஓடிக்கொண்டிருக்கிற பொருணையாறு பரணியாறு ஊருக்குள் புகுந்து 24 அடி உயரத்திற்கு பாய்கிறது. கடல் சூழ்ந்த காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் பெய்ததில்லை. தலைநகர் சென்னை வாழ தகுதியற்ற ஊர் என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு சென்னை திக்கு முக்காடியது. தடிகொண்டு பலர் தலையில் அடித்ததைப் போல, இடி வந்து இதயத்தில் விழுந்ததைப் போல துடித்தார் முதலமைச்சர். தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி சிவதாஸ் மேனா IAS அவர்களை உடனே நெல்லைக்கு போக சொன்னார். 10 நாட்கள் சீஃப் செக்ரட்டரி IAS நெல்லையில் முற்றுகையிட்டிருந்தார். ஒரு துயர் துடைக்கிற நிவாரண பணியில் ஒரு சீஃப் செக்ரட்டரி 10 நாள் ஒரு ஊரில் முற்றுகையிட்டார் என்றால் அந்த அதிசய மன்னன் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் தான் நடந்தது. அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் 10 அமைச்சர்கள் இங்கே முற்றுகையிட்டார்கள். எங்களுக்கு ஏதாவது உதவுங்கள் கேட்டார் முதலமைச்சர். வாங்குகிற இடத்தில் நாம் இருக்கிறோம், தருகிற இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பறந்து வந்தார், பறந்து போய்விட்டார். வெங்காயமும் பூண்டும் சாப்பிடாத பெருமாட்டி நிர்மலா சீதாராமன், அவர் பறந்து வந்தார், பார்வையிட்டார், போய்விட்டார். ஒன்றிய அரசிடமிருந்து குழுக்கள் வந்தன. சேதத்தை மதிப்பிட்டு விட்டு வில் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தமிழக அரசினுடைய நிவாரணப் பணிகள் நிறைவாக இருக்கிறது என்று சான்றிதழ் தந்துவிட்டு போனார்கள். ஏன் TR பாலுவுக்கு ஓட்டு கேட்கிறேன்னு தெரியுமா? அண்ணன் TR பாலு, தமிழச்சி தங்கபாண்டியன், தயாநிதி மாறன், கனிமொழி எல்லா MPக்களையும் அண்ணன் TR பாலு அழைத்து கொண்டு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய வீட்டில் போய் எங்களுக்கு நிதியை விடுவித்து தாருங்கள் என்று கேட்டார். நான் இந்த மேடைக்கு வருகிற நேரம் வரையில் ஒரு காசு விடுவிக்கல. குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துகிற ஒரு தாய் பசித்து துடிக்கிற குழந்தைக்கு பால் சோறு கொடுப்பதற்கு கழுத்தில் கிடந்த தாலியை விற்று சோறு கொடுப்பதைப் போல கருவூலத்தில் காசில்லை என்றாலும் கண்ணீரிலும் தண்ணீரிலும் மிதக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று 6000 ரூபாயை இந்த நாட்டில் பெருந்தன்மையோடு தந்தார் முதலமைச்சர். எங்க சாதனையில் என்ன குறை சொல்லு? நாங்க சாதனையே செய்யல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வேகமா பேசுறான். உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார். இவனுக்கு உணர்ச்சி இருக்குங்கிறதே நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். பிஜேபியோடு உறவை முறிச்சிட்டோம், அப்ப சைதை சாதிக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவான்னு அவர் நம்புறார். நான் கேட்கிறேன், நீ பிஜேபியோட இப்போது உனக்கு உறவு இல்லையா? நான் கேட்கிற, மோடியினுடைய பெயரை சொல்லி இந்த பாசிச ஆட்சியினுடைய அடக்குமுறையை சுட்டிக்காட்டி எங்கேயாவது விமர்சனம் இதுவரைக்கும் வச்சிருக்கிறியா நீ? இல்லை. கிண்டி ராஜபவனில் ஒரு ஆளுநர் இருக்கிறார், RN ரவி. அகில உலக ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வாங்கினவன்.
அவன் இந்த நாட்டில் திருக்குறளை மொழிபெயர்த்த ஜி போப்பை ஒரு கிறிஸ்தவன் என்கிற சிமிழுக்குள் அடைக்கிறார். கால்டுவெல், பிஷப் கால்டுவெல், என்னுடைய தமிழுக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்ற தகுதி இருக்கிறது என்று முதலில் உறக்க சொன்னவன் பிஷப் கால்டுவெல். அவரை கிறிஸ்தவன் என்கிறான். என் பெருமைக்குரியவர்களே, எல்லாரையும் மதத்தின் பெயரை சொல்லி, ஜாதியின் பெயரை சொல்லி சிறுமைப்படுத்துகிற காரியத்தை ஒரு ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எடப்பாடி ஏன்னு கேட்டிருப்பாரா? கேட்கல.